இன்றைய முக்கிய செய்திகள். தடுப்பூசி உற்பத்தி விநியோகம் குறித்து உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. மருத்துவ உதவி கேட்டால் வழக்கு தொடரக்கூடாது என எச்சரிக்கை. 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு நாளை தடுப்பூசி போடும் திட்டம் ரத்து. கையிருப்பு இல்லாததால் பல மாநிலங்கள் நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் தடுப்பூசிகளுக்கு கடும் தட்டுப்பாடு. ரெம்டெசிவிர் வாங்க சென்னையில் குவியும் பொதுமக்கள். தேர்தல் வெற்றி பேரணிகள் பட்டாசுகளை வெடிக்க தடை. அரசியல் கட்சிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் சமூக வலைதளங்கள் மூலம் மருத்துவ உதவி கேட்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசுகளை எச்சரித்துள்ளது. கொரோனா பேரிடர் குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய நீதிபதிகள் திரு சந்திரசூட், திரு நாகேஸ்வர ராவ், திரு ரவீந்திர பட் அடங்கிய அமர்வு கடந்த ஓராண்டில் தடுப்பூசி நிறுவனங்களில் மத்திய அரசு எவ்வளவு முதலீடு செய்துள்ளது என்று கேள்வி எழுப்பியது. கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இந்திய அரசின் பங்கு என்ன என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கொரோனா தடுப்பூசிகளை மொத்தமாக வாங்கி மாநிலங்களுக்கு ஏன் விநியோகிக்க கூடாது என்று வினவினர். மத்திய அரசுக்கு 150 ரூபாய்க்கும் மாநில அரசுகளுக்கு 300 முதல் 400 ரூபாய் வரையிலும் தடுப்பூசிக்கு தயாரிப்பு நிறுவனம் விலை நிர்ணயம் செய்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். விலை நிர்ணயத்தில் 30,000 கோடி ரூபாய் முதல் 40,000 கோடி ரூபாய் வித்தியாசம் நிலவுவதாகவும் இது நியாயமில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தடுப்பூசிக்கு உற்பத்தி நிறுவனங்கள் விலை நிர்ணயம் செய்வதை அனுமதிக்க கூடாது என்றும் மத்திய அரசு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொரோனா போன்ற அசாதாரண சூழலில் மத்திய அரசு தனக்குள்ள அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர்கள் மக்கள் வரிப்பணத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் அவர்களின் நலனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் 100% அவற்றை மத்திய அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எழுத்தறிவற்ற இணையதள வசதி இல்லாத கிராமங்களை சேர்ந்த மக்கள் தடுப்பூசி பெற எவ்வாறு பதிவு செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கொரோனா தடுப்பூசி தயாரிப்பை மத்திய அரசு அதிகரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். சமூக வலைதளங்கள் மூலம் ரெம்டெசிவிர் மருந்து, ஆக்சிஜன், வெண்டிலேட்டர் உதவி கேட்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மீறினால் மாநில அரசு மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மீது அவமதிப்பு வழக்கு பாயும் என்று எச்சரித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் தனது தாத்தாவுக்கு ஆக்சிஜன் உதவி கேட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்ட இளைஞர் மீது அந்த மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் சமூக வலைதளங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை குறித்து பதிவிடுபவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும் என்று முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் அதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று மாநில அரசுகளுக்கும் காவல்துறை தலைவர்களுக்கும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா பேரலை உச்சமடைந்து வரும் நிலையில் போதிய தடுப்பூசிகள் கையிருப்பு இல்லாததால் நாளை 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடுவதை பல மாநிலங்கள் ரத்து செய்துள்ளன. மார்ச் மாதத்தில் தொடங்கிய கொரோனா தொற்று ஏப்ரல் மாதத்தில் சுனாமி போல பரவி வருவதால் இந்த மாதத்தில் மட்டும் 58 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 3,86,452 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 3,498 பேர் உயிரிழந்ததால் மொத்த கொரோனா பலி 2,08,330 உயர்ந்துள்ளது. உலக அளவில் கொரோனாவால் உயிரிழக்கும் 4 பேரில் ஒருவர் இந்தியர் என்பது அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக உள்ளது. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 31 லட்சத்தை தாண்டியுள்ளது. குணமடைபவர்களின் எண்ணிக்கை 81% குறைந்துள்ளது. கொரோனா இறப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெங்களூரில் உள்ள மகாணங்களில் உடல்களுடன் ஆம்புலன்ஸுகள் மணிக்கணக்கில் அணிவகுத்து நிற்கின்றன. ಟೋಕನ್ ಸಿಸ್ಟಮ್ ಮೇಲೆ ಡ್ರೈವರ್ಗೆ ಟೋಕನ್ ಕೊಡ್ತೀವಿ. ಅದರ ಪ್ರಕಾರ ಅವರು ಒಳಗಡೆ ಎಂಟ್ರಿ ಮಾಡ್ಕೋತಾರೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ಹಾಂ ಸರ್ ಬರ್ತಾರೆ, ವೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ನೈಟ್ ಎಲ್ಲ ಬರೋದು ಮಾರ್ನಿಂಗ್ ಆಗುತ್ತೆ, ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ ಸ್ವಲ್ಪ. மகாராஷ்டிரா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நோய் தொற்றும் உயிரிழப்பும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதால் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. முன்னாள் அட்டார்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 91 வயதான அவர் இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது பெற்ற பெருமைக்குரியவர். இதனிடையே 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு நாளை முதல் தடுப்பூசி போடப்படும் என அறிவிக்கப்பட்டதால் 2 நாட்களில் 2,20,00,000 மேற்பட்டோர் மத்திய அரசின் கோவின் தளத்தில் பதிவு செய்துள்ளனர். எனினும் தடுப்பூசிகள் கையிருப்பு இல்லாததால் நாளை தடுப்பூசி போடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், மத்திய அரசிடம் இருந்து தடுப்பூசிகள் வராததால் தடுப்பூசி முகாம்கள் முன்பு மக்கள் நாளை கூட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 12 கோடி தடுப்பூசிகள் தேவை என்று தெரிவித்துள்ள அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் தோப் அவை கிடைக்கும் வரை 3ஆம் கட்ட தடுப்பூசி முகாமை நடத்த முடியாது என்று கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பஞ்சாப், தெலுங்கானா மட்டுமல்லாது பாஜக ஆளும் கர்நாடகா, கோவா, மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களும் 3ஆம் கட்ட தடுப்பூசி முகாம் நாளை நடைபெறாது என்று அறிவித்துள்ளன. கொரோனா பரவலை தடுக்க இந்தியாவிற்கு உதவும் வகையில் அமெரிக்காவில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள், மருந்துகள், வெண்டிலேட்டர்கள் இன்று டெல்லி வந்தடைந்தன. நாளுக்கு நாள் மோசமடையும் கொரோனா பரவல் மற்றும் உயிரிழப்புகளை தடுப்பது குறித்தும் தடுப்பூசிகள், ஆக்ஸிஜன் பற்றாக்குறை குறித்தும் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் திரு மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மதுரையில் கரோனாவால் 5000க்கும் மேல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள உருவாக்கப்பட்ட மையங்களில் பலர் ஆர்வமாக திரண்டனர். ஆனால் கோவாக்சின் முதல் டோஸ் மற்றும் கோவிஷீல்டு 2வது டோஸ் மட்டுமே இருந்ததால் பலர் ஏமாற்றமடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசிகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் பெண்கள், முதியோர் உட்பட ஏராளமானோர் ஈரோடு அரசு மருத்துவமனையில் நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். மொடக்குறிச்சியில் ஃபஸ்ட்டு டோஸ் கோவிஷீல்டு போட்டேங்க. செகண்ட் டோஸ் எங்கேயுமே கிடைக்கல. எல்லா பிரைமரியும் கேட்டு பார்த்தா கிடைக்கல. அதனால தான் மொடக்குறிச்சிலேருந்து ஈரோடுக்கு வந்து கோவிஷீல்டு செகண்ட் டோஸ் போட்டிருக்கிறோம். ரொம்ப நேரமாக க்யூவில் நின்று தான் போட்டுட்டு போகிறாங்க. வேறு எங்கேயுமே கிடைக்கல. கோவிஷீல்டு, கோவேக்சின் இருக்கிறாங்க. கோவிஷீல்டு செகண்ட் டோஸுக்கு எங்கேயுமே கிடைக்கல. இங்கே வந்து தான் போட்டுட்டு போகிறாங்க. இப்போ செகண்ட் டோஸ் போடுறதுக்காக பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போனேன். பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து சப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோனில் பண்ணால் அவங்க காண்டாக்ட் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. வேலூர் சத்துவாச்சாரி, காட்பாடி, குடியாத்தம் பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கோவை அரசு கல்லூரியில் தடுப்பூசி போடுவதற்கு டோக்கன் வழங்கப்பட்டதால் தினக்கூலிகள் பலர் விடுப்பு எடுத்து வந்து காத்திருந்தனர். ஆனால் 2வது டோஸ் தடுப்பூசி மட்டுமே இருப்பதாக கூறப்பட்டதால் அவர்கள் வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசிகள் வராததால் நாளை முதல் அவர்களுக்கு போட வாய்ப்பில்லை என்று சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா 1.5 கோடி நம்ம கேட்டால் கூட நமக்கு நாளை தினம் கிடைக்குமாங்கிற தகவல். ஏற்கனவே 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளது. அது கண்டினியூ ஆகும். பட் திட்டமிட்டபடி நம்ம 18 வயது முதல் 44 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு அந்த நிறுவனங்கள்லேருந்து நமக்கு கையில் வந்தால் தான் எங்களால் பண்ண முடியும். 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசிகள் தொடர்ந்து போடப்படும் என்று கூறிய அவர், தட்டுப்பாடு உள்ள இடங்கள் கண்டறியப்பட்டு பற்றாக்குறை சரி செய்யப்படும் என்றார். ரெம்டெசிவிர் மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். ஆனால் ரெம்டெசிவிர் மருந்துக்கான தட்டுப்பாடு தமிழகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. இதனால் திருச்சி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் பகுதிகளில் இருந்து பல நோயாளிகளின் உறவினர்கள் சென்னையில் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க படையெடுக்க துவங்கியுள்ளனர். சொந்தக்காரர் அட்மிஷன் ஆயிருக்காரு. அதனால நாங்கள் மருந்து கிடைக்காத சூழ்நிலையில் இங்கே தான் கிடைக்கும் சொன்னனால இங்கே வந்திருக்கோம். வாங்க. தனியார் மருத்துவமனை நோயாளிகளுக்காக ரெம்டெசிவிர் விற்பனை செய்யப்படும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அதிகாலை முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். உரிய ஆவணங்களை கொண்டு வருவோருக்கு மட்டும் தலா 6 டோஸ் ரெம்டெசிவிர் மருந்து குப்பிகள் விற்பனை செய்யப்பட்டன. கரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் மருத்துவர் பரிந்துரையின்றி அனைத்து நோயாளிகளுக்கும் ரெம்டெசிவிர் கொடுக்கக்கூடாது என்று தமிழக சுகாதாரத்துறை ஏற்கனவே எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது கொண்டாட்டங்களில் ஈடுபடவும், பட்டாசுகள் வெடிக்கவும், வெற்றி பேரணி நடத்தவும் கூடாது என அரசியல் கட்சிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வரும் சூழலில் தடுப்பூசி, ரெம்டெசிவிர் மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை குறித்து பத்திரிகை செய்தி அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இதேபோல கரூர் தொகுதியில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்ற உத்தரவிடக் கோரி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கரும் வழக்கு தொடர்ந்திருந்தார். தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி அமர்வில் கடந்த முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாத அரசியல் கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையம்தான் கொரோனா பரவலுக்கு காரணம் எனவும் தேர்தல் ஆணையம் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தலாம் என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கு இன்று மீண்டும் அதே அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை வெளியிட ஊடகங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், இந்த கருத்துக்களின் அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய தடை விதிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல வாக்கு எண்ணிக்கையின் போது ஊடகத்துறையினரை அனுமதிக்க பின்பற்றப்படும் நடைமுறைகள் குறித்தும் தேர்தல் ஆணையத்தின் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன.
இந்த அறிக்கைகள் குறித்து திருப்தி தெரிவித்த நீதிபதிகள், மாநில அரசும் தேர்தல் ஆணையமும் பிறப்பித்துள்ள இந்த விதிகளை அரசியல் கட்சியினர் மற்றும் ஊடகத்துறையினர் கண்டிப்புடன் பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். வாக்கு எண்ணிக்கையின் போது வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடவும், பட்டாசுகள் வெடிக்கவும், பேரணி நடத்தவும் கூடாது என அரசியல் கட்சியினருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள், இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பதில் அரசியல் கட்சி தலைவர்கள் முன் உதாரணமாக திகழ வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இதையடுத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த வழக்கில் 2,50,000 ரெம்டெசிவிர் மருந்து தேவைப்படும் நிலையில் தமிழகத்திற்கு 59,000 குப்பிகள் மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், ரெம்டெசிவிர் மற்றும் தடுப்பூசி மருந்துகள் எப்போது வழங்கப்படும் என்ற விவரங்களை தெரிவிக்கும்படி மத்திய அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வெற்றியை கொண்டாடும் மகிழ்ச்சியில் ஒன்று கூடி பெருந்தொற்றுக்கு ஆளாகிவிட வேண்டாம் என்று திமுக தொண்டர்களை அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், வாக்களித்த பின் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் திமுக அதிக இடங்களை கைப்பற்றும் என்ற உற்சாகமான தகவல் வந்த வண்ணம் இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் பெருந்தொற்றில் தள்ளாடும் தமிழகத்தில் படுக்கைகள் கிடைக்காமலும் உயிர் வாயு கிடைக்காமலும் நோயாளிகள் படும் அவதியை பார்த்து பதைத்து போயிருப்பதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின், இந்த சூழலில் வாக்கு எண்ணும் மையங்களில் குவிந்தோ சாதகமான முடிவுகள் வர ஒன்று கூடியோ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் பெருந்தொற்றுக்கு ஆளாகிவிட வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். இல்லத்தில் இருந்தபடி ஊடகங்களின் மூலம் தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்வதும், வெற்றியடைந்த செய்தியை வீட்டிலேயே கொண்டாடுவதும் தான் பொருத்தமான போக்கு என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெற்றியை கொண்டாடுவதை விட உயிர் காப்பதுதான் தமது தலையாய நோக்கம் என்பதை புரிந்து திமுகவினர் மட்டுமின்றி மாற்றுக் கட்சியினரும் தமிழக மக்களும் அலட்சிய போக்கால் அவதிப்பட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள திரு ஸ்டாலின், வீதிகள் வெறிச்சோடட்டும், உள்ளங்கள் மகிழ்ச்சியால் பொங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு மருத்துவமனைகள் நிரம்பி வழியும் நிலையில் நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கொரோனா 2வது அலை கணிக்க முடியாத அளவுக்கு வேகமாக பரவி வருவதால் மருத்துவமனைகளில் நோயாளிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் படுக்கைகள் நிரம்பியதால் நோயாளிகளுடன் ஆம்புலன்ஸுகள் பல மணி நேரம் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் தலைமை அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் இடமில்லாமல் நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தினசரி ஏறக்குறைய 250, 230, 220 வந்துகிட்டே இருக்கு. அதனால அங்கே ஏற்கனவே ஜிஹெச் இருக்கிற பெட்டு கட்டாயம் போதாது. அதனால் கூடுதலாக வருகிற நோயாளியுடைய எண்ணிக்கையை உள்வாங்கி கொண்டு படுக்கைகளையும் கூடுதலான மருத்துவர்களையும் நர்ஸுகளையும் கூடுதலாக அப்பாயின்மெண்ட். கிராமப்புறங்களிலும் கொரோனா தொற்று பரவி வருவது மக்களிடையே அச்சத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மதுரை திருமங்கலத்தில் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அரசு ஊழியர் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை மையத்தை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ், 10 முதல் 13 நாட்களில் 3000 முதல் 3500 ஆக்சிஜன் படுக்கைகள் சென்னையில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக கூறினார். சென்னையில் தனிமையில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் வீடு தேடி சென்று சிகிச்சை அளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். மினி கிளினிக்கில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள், இப்போ நாங்கள் எடுத்த 120 மருத்துவர்கள், இது 320 மருத்துவர்கள் நேரடியாக இனிமேல் களத்தில் டைரெக்டாக ஃபீல்டுக்கு போவாங்க. எவ்ரிடே அந்த மாதிரி ஐசோலேஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு இந்த மருத்துவர்கள், அதுக்கப்புறம் செவிலியர்கள் ஒரு குழு மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பல்ஸ் ஆக்சிமீட்டர், பேசிக்கான டெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் டெய்லியும் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹெல்த்தை செக் பண்ணிவிட்டு ஒரு 10 days 12 days ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அந்த குவாரண்டைன் கிளியரன்ஸ் கொடுத்துட்டு ஓகே இவங்க க்யூர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. போதிய கொரோனா தடுப்பூசிகள் இருப்பு இல்லை என்பதால் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி போடும் திட்டம் நாளை தொடங்க வாய்ப்பில்லை என மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் கூறினார். அதே சமயம் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர்ந்து தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் மீன் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க இன்றே அசைவ பிரியர்கள் குவிந்தனர். தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா 2வது அலையை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி மற்றும் மீன் விற்பனைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நாளையும் நாளை மறுநாளும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும் என்பதால் முன்கூட்டியே மீன்களை வாங்க திட்டமிட்ட சென்னை மக்கள் இன்று காசிமேட்டில் குவிந்தனர். தனிமனித இடைவெளி இல்லாமல் காசிமேடு மீன் சந்தையை திருவிழா போல காட்சியளித்தது. அனைவரையும் எச்சரித்த அதிகாரிகள் முகக்கவசம் அணியாத வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். தூத்துக்குடியில் இறைச்சி மற்றும் மீன் கடைகள் 2 நாட்கள் மூடப்படுவதை அடுத்து ஏராளமானோர் திரேஸ்புரம் கடற்கரையில் மீன்கள் வாங்க குவிந்தனர்.
மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சனிக்கிழமை மட்டுமாவது மீன் விற்பனைக்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். இஸ்ரேல் நாட்டில் கூட்ட நெரிசலில் சிக்கி 44 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கரோனா பரவலால் ஓராண்டுக்கு பிறகு மெரோன் நகரில் உள்ள புகழ்பெற்ற கல்லறை ஸ்தலம் திறக்கப்பட்டதை அடுத்து அங்கு ஏராளமானோர் யாத்திரை சென்றனர். ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமானோர் குவிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது. மீட்புப் பணிகளை அந்நாட்டு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரில் தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் உறவினர் திரு பத்ரி நாராயணா வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 2 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பணத்தை அள்ளிச் சென்றுள்ளனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகிறார்கள். தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க கோரி புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி அடங்கிய குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் இனி இதுபோன்ற அற்ப காரணங்களுடன் வழக்கு தொடரக்கூடாது என அறிவுறுத்தினர். கடற்கரையில் உயர் அலைக்கோட்டில் இருந்து 200 மீட்டருக்குள் இறால் பண்ணைகள், மீன் குஞ்சுகள் வளர்த்தல் உள்ளிட்ட செயல்பாட்டிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் அனுமதியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடலோர நீர்வாழ் உயிரின வளர்ப்பு ஆணையத்தின் செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கரோனா பாதுகாப்பு வசதிகளை செய்து தராததை கண்டித்து முதுகலை பட்டப்படிப்பு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை அவசர கால சிகிச்சை தவிர மற்ற பணிகளில் ஈடுபடப் போவது இல்லை என்று அவர்கள் கூறினர். சேலத்தில் பின்புற நுழைவு வாயிலை திறந்து வைத்து வியாபாரம் செய்த 3 பெரிய துணிக்கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். கரோனா கட்டுப்பாடுகளை மீறியதாக 3 கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள பெரிய கடைகளை திறக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூரில் 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளை முற்றுகையிட்ட அவர்கள் கரோனாவால் உயிர் போனாலும் பரவாயில்லை, தண்ணீர் இல்லாமல் உயிர் போகக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காரும் இருசக்கர வாகனமும் மோதி 2ம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கனா கண்டேன், கோ, அயன், மாற்றான், காப்பான் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியவரும் ஒளிப்பதிவாளருமான KV ஆனந்த் மாரடைப்பால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 54. தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னர் தொற்று ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலையில் உயிரிழந்தார். ஆனந்தின் உடல் சென்னை சாஸ்திரி நகர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அவரது மறைவுக்கு நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரையுலகினரும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அறம், தெரி, மாரி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனம் பெற்ற குணச்சித்திர நடிகர் செல்லதுரை உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 84. மதுரையைச் சேர்ந்த செல்லதுரை 1963இல் எம்ஜிஆர் நடித்த பணக்கார குடும்பம் படத்தில் நடிகராக அறிமுகமானார். அவருடைய மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உடுமலைப்பேட்டை அருகே நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கயிறு தயாரிக்கும் எந்திரங்கள் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின. அதிகாலையில் குடோனில் ஏற்பட்ட தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவியதில் தொழிற்சாலையில் இருந்த எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். புதுச்சேரியில் விழுப்புரம் திருக்கனூர் சாலையில் கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் தீப்பிடித்து எரிந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சத்தியமங்கலம் அருகே தலமலை வனச்சோதனை சாவடியில் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து கிராம மக்கள் திம்பம் சோதனை சாவடியை முற்றுகையிட்டனர். கர்நாடகாவில் முழு ஊரடங்கு முடிந்து வழக்கமான தாளவாடி பாதை திறக்கப்படும் வரை நுழைவு கட்டணம் விதிக்கக்கூடாது என போராட்டக்காரர்கள் கூறினர். அவர்களிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வனத்துறையினர் கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 984 புள்ளிகள் சரிந்து 48,782 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 264 புள்ளிகள் குறைந்து 14,631 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்து 35,280 ரூபாயாகவும் 1 கிராம் 4,410 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 74 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா தடுப்பூசி உற்பத்தி குறித்து மத்திய அரசுக்கு சரமாரி கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம்
மருத்துவ உதவி கேட்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசுகளை எச்சரித்துள்ளது. போதிய தடுப்பூசிகள் கையிருப்பு இல்லாததால் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு நாளை தடுப்பூசி போடுவதை பல மாநிலங்கள் ரத்து செய்துள்ளன. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி பேரணிகள் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.